நமது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி டிவியை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் சுவாமியே சரணமையப்பா. நிறைய பேருக்கு எல்லா விஷயத்திலையுமே ஒரு காரிய சித்தி ஆகலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறது உண்டு. அப்போது இதுக்காக நம்ம மூலிகைகளை காட்டில் எடுக்கிற மாதிரியோ இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம சொன்னால் பாதி பேருக்கு புரியாது. நான் பேசக்கூடிய லாங்குவேஜ் கூட சில நேரத்தில் புரியாது. அந்த மாதிரி காட்டில் இருக்கிறத பற்றி பேசணும். ஸோ அதனால் எளிமையான விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்படும் பொழுது, இந்த எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் வெற்றி தரக்கூடிய ஒரு பொருள் உண்டுன்னா அது நம்ம வீட்டில் நம்ம கடையிலே கிடைக்கக்கூடிய, அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏலக்காய். இது ஏலக்காய் தாந்திரிகம்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம ஒரு சேனலில் கூட இதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம், சரிங்களா? பட் நம்மளுடைய சேனல்லையும் சொல்லணும். அதை கொஞ்சம் வித்தியாசமான முறையில் சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். இப்போ நம்ம இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் மொத்தமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா, ஒரு கை அளவு இதில் குடும்பத் தலைவரோ இல்லை குடும்பத் தலைவியோ இந்த பிரயோகத்தை செய்யணும். இது அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமியில் இதை தொடங்கலாம். பஞ்சமி திதியிலையும் தொடங்கலாம். இதை நீங்கள் செய்யும் பொழுது இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 48 நாள் நீங்கள் செஞ்சுட்டு வர்றது விசேஷ பலனை கொடுக்கும். பெண்கள் செய்கிறவங்களா இருந்தால் அந்த இடையில வரக்கூடிய 30 நாளில் வரக்கூடிய 5 நாள் கழித்து அப்புறமா திருப்பியும் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யலாம். இதை நீங்கள் செய்யும் பொழுது எப்பேற்பட்ட காரிய தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகள் விலகி அதை மாபெரும் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு இந்த தாந்திரிக பிரயோகம் உதவியாக இருக்கும். இதோட இந்த தடைகள் இருந்துகிட்டே இருக்குன்னா ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் ஒருவேளை தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்னதான் முயற்சி எடுத்தாலும் அதுக்குள்ள பிரீத்திகளையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு இந்த வழிபாடுகளை பண்ணும் பொழுது இன்னும் நல்லாயிருக்கும். ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் எங்கள்கிட்ட பார்த்துக்கணும்னாலும் நீங்கள் எங்களுக்கு பின்னாடி இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் நண்பர்களே. இதை தவிர்த்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாந்திரிக ரீதியாக இந்த ஏலக்காயை வச்சுட்டு நீங்கள் பண்ணும் பொழுது இதில் ஒரு கைப்பிடி ஏலக்காயை எடுத்துக்கணும். அதை பண்ணக்கூடிய குடும்பத் தலைவரோ குடும்ப தலைவியை எடுத்து வச்சுட்டு இந்த கைப்பிடி ஏலக்காயை எடுத்துகிட்டு ஒருவேளை உங்கள் குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் ஒரு மஞ்சள் கலர் பட்டில் போட்டு வச்சுருங்க. அதை முடித்து வச்சுருங்க. அதே மாதிரி ஒருவேளை உங்களுக்கு இருக்கக்கூடிய குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் ஒரு சிகப்பு கலர் பட்டு துணியில் போட்டு வச்சுருங்க. இந்த பட்டு துணியில் போட்டு வச்சுட்டு சுவாமி ரூமில் போட்டு வச்சுருங்க. அதை சுற்றி என்ன பண்ணுங்கன்னா கல்லுப்பை போட்டு வச்சுருங்க. அந்த இடத்த சுற்றி நீங்கள் எங்கே அந்த முடிச்சு போட்டு வச்சுருக்கீங்களோ அதை சுற்றி கொஞ்சோண்டு கல்லுப்பை போட்டு வச்சுட்டு அதை வச்சுருங்க. ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கல்லுப்புக்குன்னு ஒரு தன்மை உண்டுங்க, சரிங்களா? அந்த கல்லுப்பு நீங்கள் வச்சுருக்கும் போது இதுதான் உங்களுக்கு தெய்வீகமாக இருக்கும் பொழுது உங்கள் வீட்லேயே இருக்கக்கூடிய அந்த கிரக தோஷத்தினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ வரக்கூடிய டிவைனிட்டி கல்லுப்பு இருக்கிற இடத்துக்கு வராதுங்கிறது உண்மை, சரிங்களா? அப்படிங்கும்போது அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் வராது. அப்போ அந்த கல்லுப்பையும் பக்கத்தில் நீங்கள் வச்சுக்கும் பொழுது அதுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கல்லுப்பை சுற்றி வச்சுட்டிங்கன்னா அந்த இடத்துல பூச்சியும் வராது, சரியா? ஸோ அதனால் இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஒரு 2 கையில் எடுத்து வச்சுருக்கிறதுல டெய்லி நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு 12 ஏலக்காயை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 12 ஏலக்காயை எடுத்து முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது விநாயகரோட வழிபாடு செய்யணும். அப்புறம் உங்கள் குலதெய்வத்தோட வழிபாடு செய்யணும். அப்புறம் உங்கள் ஜாதகப்படி உள்ள இஷ்ட தெய்வங்களோட வழிபாடுகளை செய்யணும். அந்த இஷ்ட தெய்வங்களோட வழிபாடு இப்போ எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்குலாம் தெரியும், இஷ்ட தெய்வ வழிபாடை சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அந்த இஷ்ட தெய்வ வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஏலக்காயை கையில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் மனசார செய்ய வேண்டியது சர்வகாரிய சித்தி ஸ்வாஹா, சர்வகாரிய சித்தி ஸ்வாஹா, ஓம் சர்வகாரிய சித்தி ஸ்வாஹா. இதில் ஓம் சர்வகாரிய சித்தி ஸ்வாஹா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்க வேண்டியது. நினச்சிட்டு இதில் நீங்கள் என்ன செய்யுங்க, உணவுக்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடியது. இப்போ உங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 3 பேர் இருக்கீங்க அப்படின்னா தலைக்கு ஒவ்வொருத்தருக்கும் 4 கொடுத்துருங்க. இந்த 4 கொடுத்துற கையில் கொடுத்துட்டு இதில் 2 அவங்க பாக்கெட்லேயோ இல்லை கையிலையோ ஏதோ ஒன்றில் வச்சுக்கணும். 2 எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டில் சுவாமி இடத்துல வச்சிடணும். அவங்களோட பொருளை அவங்க தான் தொடணும். இதே போல் அந்த மிச்சம் இருக்கிறவங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணணும். 2 அவங்க வச்சுக்கணும், 2 பண்ணணும். இதை நீங்கள் வெளியே போகிறவங்களா இருந்தாலும் சரி, வெளியே போகாதவங்களாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் தனியாக எடுத்து கையில் வச்சுக்கணும். இந்த கையில் வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் தலையை ஒரு 27 தடவை தலையை சுற்றிட்டு நீங்கள் வெளியே கொண்டு போய் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுறணும், சரிங்களா? இந்த ஏலக்காயை தூக்கி போட்டுட்டு படுத்துடணும். மறுநாள் காலத்தால் இந்த 2 ஏலக்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த 2 ஏலக்காவை எடுத்து தண்ணீரை எடுத்து, தண்ணீர் சுடு தண்ணி எடுத்துக்கலாம் இல்லை தண்ணீரை எடுத்துக்கலாம்.
அதோடு சேர்த்து கொஞ்சோண்டு பனை வெல்லத்தை போட்டு அதில் கொஞ்சம் ஏலக்காயை போட்டு அந்த பழைய ஏலக்காய் வச்சுருக்கிறத போட்டு அதை நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அந்த சுவாமிக்கு மறுநாள் இருக்கிறதுல நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதை பருகலாம். இதில் இப்போ இந்த 3 பேர் இருக்கீங்கன்னா 3 நெய்வேத்தியம் பண்ணணுமா? தனித்தனியாக நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போ அவங்க பண்ணிக்கிறது நல்லது. அது ஒரு உச்சித பலனை கொடுக்கும். சில பேர் இல்லைங்க எங்களாலலாம் அப்படிலாம் பண்ண முடியாது, சோம்பேறித்தனப்படுறவங்களும் இருக்காங்க. அப்படி அந்த மாதிரி குணத்தில் உள்ளவங்களா நீங்கள்? அப்படி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் சேர்த்து போட்டிங்கன்னா எல்லா இதுவும் சேர்ந்து போயிடும். அப்படி இல்லாதவங்க நைவேத்தியெல்லாம் பண்ண முடியாதுங்க, எல்லாத்துக்கும் தனித்தனியாக பண்ண முடியாதுன்னா யாராவது ஒருத்தருக்காவது சுவாமிக்கு படைச்சிட்டு மிச்சம் இருக்கிறவங்க அந்த ஏலக்காயை டைரெக்டாக வாயில் போட்டுட்டு கொஞ்சோண்டு பனை வெல்லத்தை போட்டு மென்று சாப்பிட்றலாம். இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது என்ன ஆகும்னா, எப்பேற்பட்ட தடைகளில் இருந்தாலும் இதை தொடர்ந்து 48 நாள் செஞ்சுட்டு வரும்பொழுது அந்த தடைகள் விலகிறதுக்கான வழிகளை கொடுக்கும். இதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த ஜனனகால ஜாதகத்தில் உள்ள வழிபாடுகளையும் நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கும் பொழுது எங்ககிட்ட நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது அந்த ஜனனகால ஜாதகத்தை நாங்கள் பார்த்து கொடுத்தோம்னா அதோட வழிபாடுகளையும் சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் உறுதியாக நடக்கும் நண்பர்களே. இதை தவிர்த்து நம்ம அந்த பஞ்சாங்கங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே வந்துட்டுருக்கோம் நண்பர்களே, வருஷம் கொடுக்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கட்டணங்கள் எதுவுமே பஞ்சாங்கத்துக்கு வாங்குறதில்ல. திருச்சி சென்னையில் இருக்கிறவங்க நேரடியாக இலவசமாக வாங்கிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வெளிநாடோ வெளியூரில் இருக்கிறவங்க போஸ்டல் சார்ஜஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடு தேடி அந்த பஞ்சாங்கம் வந்துடும். ஒருவேளை விருப்பமாக இருக்கிறவங்க கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஒருவேளை விருப்பமாக இருக்கிறவங்க அந்த பணங்களை போட்டு விட்டிங்க, போஸ்டல் சார்ஜஸ் போட்டு விட்டிங்கன்னா அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வகுப்புகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். சுவாமியே சரணமையப்பா.